வணக்க நண்பர்கள், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30/10/2025 இன்றைக்கி காரூணியா ப்ளஸ்னுடைய குழுக்கள் தான் இருக்குது. நம்ம போன வாரமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னோம் 160 அப்படிங்கிறது வந்துச்சு. நீ தொடர்ச்சியாக வந்து நமக்கு ஒரு 4 ட்ரா இப்படி தான் வரும் அப்படின்னு சொன்னோம். அதனுடைய நீட்சியாக தான் நமக்கு தொடர்ந்து வந்து நமக்கு என்ன வந்துட்டு இருந்துச்சுன்னா 0 0 0 0 0 0 4 ட்ராவுமே நமக்கு மேக்ஸிமம் 5 ட்ராவுமே நமக்கு ஜீரோவே வச்சு நமக்கு அடிச்சிருந்தாங்க. அது மாதிரி இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதே நமக்கு மறுபடியும் காரூணியா ப்ளஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேபி இதில் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 5 9 5 அப்படிங்கிற 2 நம்பருமே நமக்கு டபுள் நம்பரில் கிடச்சிது. அது ட்ரா நம்பர் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் போக நமக்கு எப்போயுமே வந்து காரூணியா ப்ளஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரேண்டமாக தான் நம்பரை சூஸ் பண்ணி அடிப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எந்த நம்பர் அடிக்க மாட்டாங்க. அதுக்கு உதாரணமாக பாருங்கள், இப்போ 475 அப்படிங்கிற நம்பர் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 987ன்னு அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 160ன்னு அடிச்சுக்காங்க. சரிங்களா? அதனால் வேறு மாதிரியான நம்பர்கள் தான் கொஞ்சம் மாற்றி மாற்றி அடிப்பாங்களே தவிர ஒரே மாதிரி நம்பர்கள் மேட்ச் பண்ணி அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. ஏதாவது ஒரு நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுமே தவிர மற்றபடி எல்லா ட்ராவும் மேட்ச் ஆகுமான மேட்ச் ஆகுது. இப்போ மற்ற கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 ட்ரா ஒரே மாதிரி வைப்பாங்க, 4 ட்ரா ஒரே மாதிரி வைப்பாங்க. அது மாதிரி காரூணியா ப்ளஸ் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காரூணியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரேண்டமாக வரக்கூடிய நம்பர் தான் அடிவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்பர் அடிக்க மாட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக டபுள்ஸ்க்கான முயற்சிகள் நடக்கும். அதே மாதிரி அவங்க ட்ரா நம்பர் ட்ராயல் நம்பர்லாம் வச்சு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. சரி, அது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் செட் ஆகும், எப்போயுமே செட் ஆகாது. சரியா? அந்த மாதிரி தான் அடிப்பாங்க. அதை கணக்கு பண்ணி தான் இப்போ அந்த ட்ராவை கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் வருதான்றதை பாருங்கள். அதே மாதிரி 096ங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரு, 613ங்கிறது உங்களுக்கு ரிசல்ட்டு, 595 அப்படிங்கிறது எங்களுக்கு ட்ரா நம்பரு. அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் 160. சரிங்களா? இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கு ஒரு சில நம்பர்கள் வாய்ப்பு இருக்குது. அது என்ன மாதிரி நம்பர்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். சரியா? அதுபோக நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை வச்சு அவன் எப்பேற்பட்ட பேக்ரவுண்டில் பிறந்திருக்கிறான், அவனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். அதோடைய முன்னோர்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா பார்க்கும்போது எனக்கு ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு 12 கட்டம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அந்த 12 கட்டத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதுதான் வேத ஜோதிடம். வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அது மிக ஒரு புனிதமான ஒரு விஷயமாக பயன்படுத்துகிறாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆயுள் காலமாகட்டும், ஒரு மனுஷன் ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருப்பான், அவன் மனுஷன் இப்போ இந்த தசை நடக்கிறப்ப அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத, ஒரு மனுஷன் அரசியலில் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேற மாட்டானா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நல்லா தெரிஞ்சுக்க முடியும்னா அதனுடைய ஜாதகத்தை வச்சு. ஒரு சில ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இந்த ஜாதகம் ரொம்ப பெரிய ஆளாக ஆவாங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு சில ஜாதகங்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜாதகம் தான் இந்த உலகத்தை ஆள்றது, நாட்டை ஆள்றது, இந்த மாதிரியான ஜாதகம். சரிங்களா? அது மாதிரி ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தை வச்சு இவர் நாட்டை ஆள்வாரா, இல்லை வீட்டை ஆள்வாரா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய தொழிலில் கொடி கட்டி பரப்பாரா, இல்லை இவர் என்ன தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஜாதகத்தை வச்சு ஈஸியாக கணிக்க முடியும். இந்த மாதிரியான பெனிஃபிட்டான சில விஷயங்களை வச்சு நீங்கள் இது மாதிரி செய்யும் போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குங்கிறதை நம்ம ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக நம்மளால் கொண்டு வர முடியும். சரிங்களா? பரிகாரம் அப்படிங்கிறத விட பரிகாரத்தை விட நமக்கு அதை நடைமுறை பரிகாரமாக மாறுறது ரொம்ப முக்கியம். நடைமுறையில் பரிகாரங்கள் வந்துச்சுனாக்கா அது மிகச்சிறப்பான பலன்களை கண்டிப்பாக தரும். சரிங்களா? இப்போ இப்போ உங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அது பேஸை வச்சு கொடுக்குறது. அதே மாதிரி உங்களோட நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கிறார், அதே மாதிரி உங்களோட லக்னாதிபதி எங்கே இருக்கார், உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கார், இதெல்லாம் வச்சு பார்த்து நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் இன்னும் கூட மேல்மையான அடையிறக்கான செல்வாக்கு, பதவி, பட்டம்லாம் அடையிறக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறத அந்த பரிகாரம்னா என்னங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிரகம் ஒரு இடத்துல தப்பான இடத்துல போய் உட்காந்துருச்சு அப்படின்னா அந்த நிவர்த்தி பண்ணணும் இல்லையா? இப்போ அந்த கிரகம் அந்த இடத்துல உட்கார்றதுனால உங்களுக்கு பட்டம், பதவி இதெல்லாம் கிடைக்காம போகும். சில பேருக்கு படிப்பு இருந்து உங்களுக்கு பெரிய அளவில் சைன் பண்ண முடியாது. ஒருத்தவங்க நிறைய பணம் காசு இருக்கும், இருந்தாலும் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று ப்ராப்ளமாக இருக்கும். எல்லாமே இருந்து எல்லா திறமையும் இருந்து சில பேர் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாமலே போயிடுவாங்க. சில பேருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். அந்த டேலண்ட்ஸால் வெளிப்படுத்தினாலும் கூட அவங்களால பேர் புகழ் வாங்க முடியாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு பேர் வந்து யோகம், அவயோகம் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. அந்த மாதிரி அவயோகம் அப்படின்னு இருக்கக்கூடியது அவயோகி அப்படிங்கிற ஒரு பகவான் இருக்கார், கடவுள் இருக்காங்க. அந்த கோயில்களுக்கு போகும்போது மிகப்பெரிய பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போகணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில பேர்கள் ஒரு சில கோயிலுக்கு தான் போகணும், ஒரு சில பேர் ஒரு கோயிலுக்கு போகக்கூடாது. அப்படி போனால் அவங்களுக்கு செல்வம் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் கட்டாயமாக காத்திருக்குது. எல்லாருக்கும் எல்லா கோயிலும் வழிபாடும் செய்யக்கூடாது, தப்பு.
அதை மாற்றி நீங்கள் நிறைய பேர் செய்கிறாங்க, அது செய்யாதீங்க சரிங்களா. அதே மாதிரி வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு ஓல்டு ரிசல்ட் பெண்டிங் நம்பர் ஏதாவது வருதா அப்படிங்கிறது பார்ப்போம். ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 5, பி போர்டில் வந்து 0 இன்றைக்கி வந்துருச்சு, சி போர்டில் 6. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 5, சி போர்டில் 1. அடுத்து வந்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 74 நாளாக பெண்டிங்கு, பி போர்டில் வந்து 8, சி போர்டில் 0. அடுத்து வந்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் வந்து 8, பி போர்டில் 17, சி போர்டில் வந்து நமக்கு 21 நாளாக பெண்டிங்கு. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் வந்து உங்களுக்கு 7, பி போர்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 17 நாளாக பெண்டிங். அடுத்து வந்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 0, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5, சி போர்டில் வந்து நமக்கு 35 நாளாக பெண்டிங். அடுத்து வந்து நமக்கு 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 1, பி போர்டில் 20, சி போர்டில் வந்து நமக்கு 8. அடுத்து வந்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 33, பி போர்டில் வந்து 1, சி போர்டில் 15. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் வந்து 3, சி போர்டில் வந்து நமக்கு 20. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் வந்து 36, பி போர்டில் 4, சி போர்டில் வந்து நமக்கு 1, 3. இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு. இதை கால்குலேட் பண்ணி தான் நானும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறேன். அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு சில நம்பர் இருக்குது. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பருக்கு 9 நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கு 3 நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இது ஆக்சுவலாக இது மாதிரி தான் வருது. இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 485, 857, 748, 458, 754, 487, 847, அதே மாதிரி 854, 457, 785 இந்த மாதிரி தான் வருது. இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 48, 85, 57, 74, 48, 45, 54, அதே மாதிரி 75, 88, 54, 45, 58, அதே மாதிரி 87 இது மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம். எனக்கும் இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ட்ராவில் நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் மூலியமாகவே இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம லைவ்லேயே கொடுக்குறோம். லைவ்லேயே நீங்கள் எங்கிட்ட கேட்கணும், ஏதாவது பேசணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் வாங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம லைவ்லேயே கொடுக்குறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு லைவ் வரும். ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளே நமக்கு லைவில் வருவோம். அப்போ என்ன மாதிரி இந்த மாதம் விட்டுருங்க, இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டு தான். ஆனால் அடுத்த மாதம் இன்னும் கூட உங்களுக்கு நிறைய வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம டப்புன்னு பிடிச்சி கையில் கொடுத்துருவோம். நீங்கள் டக்குன்னு வின்னிங் எடுக்கிறது அவங்க வேலையாக இருக்கணும். இந்த மாதம் விட்டு அடிச்சுட்டோம். நம்ம அடுத்த மாதம் நான் எப்பயுமே சொல்கிறேன், நான் ஒரு நம்பர் வருதுன்னா முன்கூட்டியே நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். அந்த நம்பர் நீங்கள் போட்டு வின்னிங் பண்ணலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் இருக்குது. அது போக நம்ம சேனலுடைய அபவுட் பேஜுக்கு போனீங்கன்னா அங்கேயும் லிங்க் இருக்குது. ஏதாவது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி நேராக நீங்கள் நம்முடைய மாஸ்டர் கீ இன்ஸ்டாகிராம் பேஜ், அதாவது இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது மாஸ்டர் கீ 640 அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அதில் இருந்திருக்கு. அது அப்படி தான் வந்துச்சு, வேறு வழி இல்லை. அப்படி தான் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது மாதிரி தான் இருக்குது நேமு. அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. நமக்கு நேமு முக்கியம் இல்லைங்க, பணம் வின்னிங் எடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். போட்ட பணத்தை எடுக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக வாங்க சரியா. அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 613 அப்படிங்கிற நம்பர் நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. இந்த 613ல் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு 4ஆம் நம்பர். ஏன்னா நமக்கு 6க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்கான வரும். அதே மாதிரி 1க்கு 4, 3க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இந்த 3 நம்பருமே 4ஆம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகும். அடுத்து நமக்கு 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். 6க்கு 8, 1க்கு 8, 3க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர், 4ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர், 1ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர், 6ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர், இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் சேம் டைம் 5ஆம் நம்பருக்கு ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 3க்கு 5, 1க்கு 5, 4, 6க்கு 5 அப்படிங்கிற இந்த மெத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னா பாருங்கள். ப்ளஸ் 7ஆம் நம்பர், 6க்கு 7, 1க்கு 7, அதே மாதிரி 3க்கு 7 சரிங்க. அந்த 3 போர்டுமே ஒரே மாதிரி நம்பர்களும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. எதுக்காக வாங்கன்னு கூப்பிட்றேன் அப்படின்னா, இதில் வந்து நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, நமக்கு வந்து யூடியூப்பை விட இன்ஸ்டாகிராமில் இன்னும் கூட நம்ம ஏதாவது விரிவாக பேச முடியும். அதனால தான் சொல்கிறேன். இதில் நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம செஞ்சாகணும். வேறு வழியே கிடையாது. ஆனால் அதில் அப்படி கிடையாது. நம்ம ஓரளவுக்கு நம்ம நீட்டாக
பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏதாவது டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்கிறக்காக தான் சொல்லலை தவிர அதை வச்சு காசு பணம் சம்பாதிக்கணுங்கிறக்காக நான் சொல்லலை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதில் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணாலும் இந்த யூடியூப்லேயாவது ஓரளவுக்கு கிடைக்கும், அதில் ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் அதில் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஏதாவது பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படிங்கிறக்காக தான் அதை நம்ம கொடுக்குறோம். முடிஞ்சால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லாதவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதாவது ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வந்துடலாம். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்.